தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடந்த ஆண்டு மே மாதம் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் நடைபெற்ற மலர் கண்காட்சியின் போது சுற்றுலா பயணிகள் தங்கு தடையின்றி அனைத்து சுற்றுலா தலங்களையும் கண்டு ரசிக்கும் வகையில் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் சார்பில் எங்கும் ஏறலாம் எங்கும் இறங்கலாம் சொகுசு சுற்றுலா பேருந்து சேவை தொடங்கப்படும் என அறிவித்தார். அதன்படி உதகை படகு இல்லத்தில் சுற்றுலாத்துறை சார்பில் பேருந்து சேவையை அமைச்சர் மு.பெ. சாமிநாதன், அரசு கொறடா கா. ராமச்சந்திரன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். காலையில் ஒரு முறை டிக்கெட் எடுத்துக்கொண்டால் உதகையில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களில் ஏறி இறங்கலாம். இதன் மூலம் சுற்றுலா பயணிகள் குறைந்த கட்டணத்துடன் மிக முக்கிய சுற்றுலா தலங்களை கண்டு ரசிக்க முடியும். பின்னர் உதகை பட்ஃபயர் பகுதியில் பள்ளி மாணவ மாணவிகள் பயன்பெறும் வகையில் 1,85,00,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்ட ஸ்கேட்டிங் மைதானத்தை திறந்து வைத்தார். முன்னதாக உதகை பழங்குடியினர் பண்பாட்டு மைய அரங்கில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் அமைச்சர் சாமிநாதன் மற்றும் கொறடா கா. ராமச்சந்திரன் ஆகியோர் 348 பயணிகளுக்கு 5,81,00,000 மதிப்பீட்டில் வீட்டுமனை பட்டா வழங்கியும் வனப்பகுதியில் வாழும் 76 பழங்குடியினருக்கு வன உரிமை சான்று வழங்கினார்கள். இதன்படி மாவட்டத்தில் 48 கோடி மதிப்பீட்டில் முடிவுற்ற 58 பணிகளை மக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைத்துள்ளனர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீர் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். அங்க போகணும். இது நிழல் தலைமையேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு உள்ள உதகை நகர்மன்ற தலைவர், துணை தலைவர், மக்கள் பொதுவாக ஒரு மனிதனுக்கு பார்த்தீங்கன்னா உண்ண உணவு, வீடு, அப்புறம் நம்மளுடைய இந்த இத்தனை ஸ்கீம் இன்னைக்கு கிட்டத்தட்ட 52 டிபார்ட்மெண்ட்டில் இருந்துட்டு நம்ம 2,271 பயனாளிகளுக்கு சமம், அனைவரும் சமத்துவம், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதே தமிழ்நாடு அரசின் தாரக மந்திரம். வருவர் என வரவேற்கின்றேன். மேலும் இங்கு வருகை தந்துள்ள மாவட்ட அளவிலான அலுவலர்கள், அதனைத் தொடர்ந்து வனத்துறை மணிகண்டனை தொடர்ந்து அனுமந்தன், பெல்லி, மாதேவி, ஓவரால போங்க, வசந்தா, ஜோதி, ரங்கன், உதகமண்டலத்தை சார்ந்த ரங்கன், மணிகண்டன், ஓவரால போங்க. தொடர்ந்து அடுத்து மாண்புமிகு முதலமைச்சர் சுற்றுலா பயணிகள் நீலகிரி மாவட்டத்துக்கு வருகக்கூடியவர், குறிப்பாக ஊட்டி பகுதிக்கு வரக்கூடியவர்களுக்கு போட் ஹவுஸிலிருந்து பல்வேறு பகுதிக்கு சென்று வரக்கூடிய வகையில் இன்றைக்கு பேருந்து வழித்தடம் துவக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இன்னும் 4 வழித்தடங்கள், மொத்தமாக 5 பேருந்து வழித்தடங்கள் சுற்றுலாத்துறையின் மூலம் மக்கள் பயன்பாட்டுக்கு ஒப்படைக்கப்பட இருக்கின்றது. அந்த வகையில் மட்டுமல்லாமல் இன்றைக்கு ஸ்கேட்டிங் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு தனியாக ஒரு விளையாட்டு மைதானம் இன்றைக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. 1,85,00,000 மதிப்பில் இன்றைக்கு அந்த பணி முடிவுற்றிருக்கிறது. முதல் கட்டமாக இது இன்றைக்கு பயன்பாட்டுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய சிறுவர்கள், குழந்தைகளும் அதை மகிழ்ச்சியோடு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே இன்னும் தொடர்ந்து 2வது கட்ட பணியும் இருக்கிறது. அந்த பணியும் விரைவில் முடிவுற்று அதுவும் பயன்பாட்டுக்கு ஒப்படைக்கப்படும். எனவே அந்த வகையில் நீலகிரி மாவட்டத்தினுடைய, அதுவும் குறிப்பாக சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய, உலகிலிருந்து பல்வேறு பகுதியிலிருந்து வரக்கூடிய இந்த மாவட்டத்திற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை சிறப்பாக
செயல்படுத்தி வருவார்கள். அந்த வகையில் இன்றைக்கு இந்த திட்டங்கள்லாம் மக்கள் பயன்பாட்டுக்கு ஒப்புக்கொள்கிறோம்.